தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்வார் என நடிகை கௌதமி தெரிவித்துள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் சாமி தரிசனம் செய்த பின் பேசிய அவர், திமுக ஆட்சியை வீழ்த்தும் கொள்கையுடன் அதிமுக பாஜக கூட்டணியில் தேர்தலை சந்திக்க இருப்பதாக கூறினார். மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் குறித்து பேசிய கௌதமி, சொல்லை விட செயலுக்கு வலிமை அதிகம் என விமர்சித்தார். தொகுதிகளுடைய அறிவிப்பு நடக்கிறது இன்னும் நிறைய காலம் இருக்கு. அதுக்கான முடிவு அண்ணன் எடப்பாடியார் தான் எடுப்பார். அந்த சரியான நேரத்தில் சரியான முடிவாக எடுப்பார். எப்படி எதுவாக இருந்தாலும் அதை நான் மனசார நான் எடுத்துக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சி நம்ம வீழ்த்தணும். மறுபடியும் தலை நிமிந்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம ஒரு தக்க பாடத்தை நம்ம கற்றுக் கொடுக்கணும். நாம அனைத்துமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இல்லை, மக்கள் இந்த பாடத்தை கற்றுக்கணும். ஒரு நியமன எம்பிக்காண்டி போய் திமுக கூட்டணி சேர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க ஒரு விமர்சனம். இப்போ நான் திரும்ப சொல்ற விஷயம் ஒண்ணுங்க. இப்போ வார்த்தையால நம்ம எல்லாரும் யாரா இருந்தாலும், மனிதர்கள் யாரா இருந்தாலும் வார்த்தையால ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்றோம். அதுல நம்ம எவ்வளோ அந்த நேரத்துல மனசு வச்சு நம்ம சொல்லியிருந்தாலும் நம்மளுடைய செயல்கள் வார்த்தைகளை விட ரொம்ப பலமாக போகும்.